பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 97 அதனுடைய 5வது வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போயிட்டா. நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் பர்வதம் போல எழுந்து நிற்கிறதோ, ஆண்டவர் அந்த இடத்துல வரும்போது, அவருடைய பிரசன்னம் வரும்போது அது எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடும். பாருங்கள், யூதருக்கு பயந்து சீஷர்கள் ஒரு வீட்டுக்குள்ள கதவை அடைத்து கொண்டிருப்பார்கள். யூதருக்கு பயப்படுகிற பயம். 3 வருஷம் இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அவர்கள் கண்ட கடைசி காட்சி என்னவென்றால், இயேசுவை பிடிச்சிட்டு போறாங்க, இவங்கெல்லாம் செதறி ஓடுறாங்க. அதன் பிறகு இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையப்பட்டதை யோவான் மாத்திரமே பார்க்கிறான். வேற ஒரு சீஷரங்கு வரவில்லை. இவங்க கண்களுக்கு முன்னாக எப்பொழுதுமே இருக்க காட்சி என்னவென்றால், அந்த கெத்செமனே தோட்டத்தில் இரவில் நடந்தது. திடீரென்று சேவர்கள்லாம் உள்ள வர்றாங்க, இயேசு மேலே கை போடுறாங்க, பிடிச்சிட்டு போகிறாங்க. இது அவர்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கிட்டு, அந்த பயம் அவர்களை ஒரு அறைக்குள்ளே அடைந்திருக்க வைத்தது. அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியவில்லை. நேற்று வரை கடலையெல்லாம் கடந்தவர்கள், எத்தனையோ பிரச்சனைகளை சமாளித்தவர்கள், இன்னைக்கு இந்த பயம் பர்வதம் போல எழுந்து அவர்களை அடைத்து விட்டது. அதை மாற்ற இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த பூட்டிய அறைக்குள்ளே வந்து நின்றார். எப்பொழுது இயேசு அந்த அறைக்குள் வந்தார், அவர்களை பிடித்திருந்த அந்த பயம் என்னும் பர்வதம் அது உருக ஆரம்பித்து விட்டது. அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்கள் பயமாய் உள்ளே எழும்பி அது பர்வதம் போல இன்னைக்கு நிற்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆண்டுடைய பிரசன்னத்தை நாடுங்கள். ஆண்டுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் போது இந்த பயம் என்னும் பர்வதம் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. யேசபேலுக்கு பயந்து சூறை செடிக்கு கீழே போய் படுத்துக்கொண்ட எலியாவை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்புகிறார். அதன் பிறகு எலியா பயணத்தை தொடருகிறார். சில நேரத்தில் நம்முடைய ஓட்டத்தை இந்த பயம் முடக்க பார்க்கும். அவருடைய பிரசன்னம் போதும். பயம் என்னும் பர்வதம் மெழுகு போல உருக. பயம் உங்களை முடக்கி இருக்குது, பயம் உங்களை அடைத்து வைத்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை நாடுங்கள். சங்கீதம் 105 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள், டெய்லி தேடுங்கள். we need your presence. அதுதான் மோசே சொல்லுகிறார், உங்கள் சமூகம் எங்கள் முன்னாடி செல்லலைன்னா எங்களை கொண்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா எங்கள் ட்ராக்கு கிளியர் ஆயிரும். ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆண்டவர் கிருபையாக இறங்குவார். என்னென்ன காரியம் தடையாக இருக்குதோ, விசேஷமாக இந்த பயம் என்கிற பர்வதம் அது மெழுகு போல உருகி சமபூமியாகும். காரியம் கைகூடி வரும். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் அல்லவா? யார் யாரை இந்த பயம் என்னும் பர்வதம் பிடித்து வைத்திருக்கிறதோ அது எல்லாம் மெழுகு போல உருகி பயத்தின் பிடியிலிருந்து விடுதலை உண்டாகத்தக்கதாய் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.